இன்று தாங்குடி மத்திய கல்லூரியிலே கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை தமிழ் பாட பரீட்சை நடைபெற்றது. இந்த பரீட்சையிலே நடைபெற்ற குளறுபடிகள் சம்பந்தமாகத்தான் நான் இப்போது எனது கருத்துக்களை தெரிவிக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், பரீட்சை நிலையம் என்பது பரீட்சை நடைபெறுகின்ற இடத்திலே அதன் சுற்று வட்டாரத்திலே மாணவர்களுக்கு பரீட்சை எழுதுவதற்கு எந்த விதமான அசௌகரியங்களும் ஏற்படுத்தாதவாறு அமைந்திருக்க வேண்டும். அவ்வாறான ஒரு பரீட்சையிலே பரீட்சை நிலையத்திலே மாணவர்களுக்கு முழுமையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய ஒரு அதிகாரி மாணவர்களுக்கு முறையான முறையிலே அறிவுறுத்தல்கள் வழங்காமல் ஏற்கனவே வழங்கியிருந்த அறிவுறுத்தல்களை மீறி இறுதி கட்டத்திலே மாணவர்கள் பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்ற போது அவசரமாக 5 நிமிடம் இடைவெளி கொடுத்து அந்த பேப்பர், அதாவது பார்ட் 1 பேப்பர்ஸ் அவ்வளோத்தையும் திருப்ப தரணும் என்று கேட்டது உண்மையிலே மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். குறிப்பாக இன்று நடைபெற்ற மாணவர்களுக்கான பரீட்சை 8:30 மணி தொடக்கம் 11:40 மணி வரை 3 மணித்தியாலம் 10 நிமிடங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் மாணவர்களுக்கு ஆரம்பத்திலே நீங்கள் பரீட்சை முடிவடைந்த பின்னரே விடைத்தாள்களை வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் கூட அங்கிருந்து சூப்பர்வைசர்ஸ் 1.5 மணித்தியாலத்துக்கு பிறகு திடீரென்று மாணவர்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள், உங்களுடைய பாட 22 தமிழ் மொழி இலக்கியத்தில் விடைத்தாள் 1 உடனடியாக வழங்குமாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதன்போது மாணவர்கள் அங்கிருந்து சூப்பர்வைசர்மாரிடம் கேட்ட போது 3 மணித்தியாலத்துக்கு பின்னர் தானே விடைத்தாளை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்ட போது அங்கிருந்தவர் சொல்லியிருக்கிறார்கள், இல்லை, இது எங்களுக்கு விசேடமாக வந்த அறிவித்தல், நீங்கள் உடனடியாக விடைத்தாளை வழங்க வேண்டும் என்று. 2 மண்டபங்கள் இருக்கின்றது. மண்டபம் 1 மாத்திரம்தான் இவ்வாறான தகவல் வழங்கியிருக்கிறது. இது சம்பந்தமாக நான் உடனடியாக வேறு பாடசாலைகளை அணுகி கேட்டபோது அவ்வாறு எந்த அறிவித்தலும் வழங்கப்படவில்லை. 3 மணித்தியாலும் 10 நிமிடத்தின் பின்னரே பரீட்சைக்கான விடைத்தாள்கள் பெறப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நேற்று நடைபெற்ற இஸ்லாம் பாடத்தில் கூட 3 மணித்தியாலத்தின் பின்னரே பரீட்சைக்கான விடைத்தாள்கள் பெறப்பட்டிருக்கின்றன. இன்று புதிதான ஒரு அறிவுறுத்தலை வழங்கி மாணவர்களை பெரும் குழப்பத்தில் உள்ளாக்கி இருக்கிறார்கள் இந்த சூப்பர்வைசர்ஸ்மார். ஏறத்தாழ 150 மாணவர்கள் இது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக மாணவர்கள் பாடசாலைக்கு அறிவித்த உடனே எங்களால் முடிந்த வரையில் பாடசாலை கல்வி அதிகாரிகள் ZDE மற்றும் இன்னொரு எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் அறிவித்திருந்தோம். குறிப்பாக RCC ஆனது பாடசாலைக்கு வந்து அதற்கான விசாரணைகளை இங்கு மேற்கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதுக்கான தெளிவான நடவடிக்கைகள் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறார்கள் என்பது தெளிவாக அறிவிக்கப்படவில்லை. 8:30 பேப்பர் தந்து அதில் 10 மணிக்கு அந்த பேப்பர் வேணாங்க. எங்களுக்கு 11:40 தான் அந்த பேப்பர் மொத்தமாக வேண்டி இருக்கணும். ஆனால் 10 மணிக்கு அந்த பேப்பர் வேண்டதால் 1.5 மணித்தியாலத்துக்கிட்டே எங்களுக்கு வேஸ்ட் ஆனிச்சு. அந்த டைமுக்குள்ளே நாங்கள் அவசரமாக அந்த 10 நிமிஷத்தை சொன்னதுக்கு பிறகு தான் நாங்கள் MCQவே அந்த MCQ ஷீட்டில் பதிகிறதுக்கே ஆரம்பிச்சோம். ஆனால் அந்த எங்களோட வகுப்பில் இருந்தவர்கிட்ட நான் கேட்டதுக்கு அவர் பதில் அளித்தார், எங்களோட இதுபடி அப்படித்தான் வேண்டணும்னு சொல்லியிருக்காங்க, ஸ்டிக் பண்ணிக்காங்க ஏன்னு கேட்டு அப்படித்தான் சொன்னாங்க. மிகவும் கவலையாக இருக்கு. இதுக்குரிய சரியான நடவடிக்கைகள் எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு முழுமையான அந்த புள்ளிகளை பெற்று தருவதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் பெற்றோர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.